ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீனை பாருங்கள். நம்ம மோலி நம்ம வீட்டில் மோலி மட்டும் தான் இருக்குது. நம்ம ஒரு அண்ணன் வீடியோ நம்ம நிறைய மீன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போலாம் தண்ணியை மாற்றினா அது வேணால் தூரி போடுது இருந்துட்டு லைட் அடிச்சு காட்டினேன். லைட் அடிச்சு உனக்கு கண்ணுக்கு எனக்கு தெரியல. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மீனுங்க. நம்ம வீட்டில் ஒரு 1000-2000 இருக்குது மீன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே எந்த இடத்துல யாருக்குன்னு மீன் வேணுமோ அந்த இடத்துல யாருக்குன்னு மீன் வேணுமோ நீங்கள் ஃபோன் நம்பரும் இந்த கான்டாக்டில் ஃபோன் நம்பரு அது இது எல்லாம் வீட்டு அட்ரஸ் அது இது அனுப்பிவிட்டுங்க. ஃபோன் நம்பர் தாங்க. நான் என்ன மீன் என்ன கலரு சொல்லுங்கள். என் நம்மகிட்ட இருக்குது ஆரஞ்சு சாக்லேட் மோலி. ஃபீமேல் என்ன கிடையாது, ஃபீமேலே இதுக்கு தெரியலவனுங்க. நிறைய குட்டி விட மீன் கிடக்குது. நான் அது ப்ளீடிங்கில் விடணும். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சு வார மீன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஞ்சம் மீன் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாய் இல்லை சார், நம்ம இந்த என்ன கொஞ்சம் மீன் இருக்குது நம்ம இடத்துல. என்ன கொஞ்சம் மீன் இருக்குது, இல்லை நிறைய மீன் இருக்குதா என்ன நிறைய மீன் இருக்குது. அது இப்போ காட்டேன். இது என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய மீன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மீன் நம்ம வீட்டில் இருக்குது. அதை யாருக்கெல்லாம் கொடுக்க நீங்கள் ஃபோன் நம்பர் வீட்டு கலர்னு சொல்லிடுங்க. பாய். நான் தூரத்தை எடுத்துல நம்ம இடம் ரீத்தபத்து நம்ம இடம் பச்சாய் வீடு அது நம்ம வீடு. யார் வேணுமோ வந்து வாங்குங்க. ரீத்தபத்து போஸ்டர் அங்கே அந்த சைடு கண்ணாடி கடை, இந்த சைடு எங்கள் வீடு இருக்கேன். ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்கேன். அது இந்த சைடு கண்ணாடி கடை இருக்கேன். அதுக்கு இந்த சைடு எங்கள் வீடு இருக்கேன். அந்த கண்ணாடி கடையை கட்டி அந்த மீனை கட்டிட்டு கொடுக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாட்ட கொண்டு போய் வீடு. இது அம்மா பாட்டி வீடு. பாட்டி வீடு எங்கள் வீட்டு வர வழியில் சொல்லுவேன். மாத்தாண்ட பஸ்ஸில் வாங்க. மாத்தா பஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அது இப்படி மாத்தாண்ட பஸ் வந்துட்டு எடுத்து காட்டியேன். எங்கே பாருங்க, இவ்வளோ பாசி நம்ம வீட்டில் இருக்குது. இவ்வளோ பாசி எங்கே கொண்டு போக தெரியாது. பார்ப்பேன் வரும். நம்ம வீட்டு அணில் சவுண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கு உரமாக போடுதோ தெரியல. வருமா? உரம் எல்லாம் உரம். இதெல்லாம் குவாலி தின்னா அதான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பைசா வேண்டாம். சார் ஒரு லைக்கு சர்ப்ரைஸ் மட்டும் பார்க்குங்க. இதான் அந்த கடை டைஸ் கடை. ஏன் நம்ம டைஸ் கடை இது இங்கே இது தெரியுது. இது ஒரு கேட்டு, அதுதான் எங்கள் வீடு. அங்கே இது எங்கள் மாமா. அந்த பச்சை வீடு எங்கள் மாமா வீடு. பச்சை அது உங்கள் ஒழுங்கு தெரியும். பச்சை அது வீடு. இது எங்கள் அரை கிளாஸ், சின்ன வயசில் அரை கிளாஸ். இது எங்கள் பாட்டி வீடு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தாத்தா பெரிய ஆள். மீன் வளர்க்க நல்ல பெரிய ஆள். நான் மீன் வளர்க்க நல்ல பெரிய ஆள். ஆனால் அவர் காலம் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கு. நல்ல கஷ்டப்படுவார். எனக்கான நிறைய மீன் வாங்கி தந்துகிட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். 5 மீன் நம்ம மண்டை கட்டு வாங்கினோம். அது 1000, 5000, 8000 மீன் நம்ம தந்துருக்குது. மோலி நீங்கள் இந்த மண்டை எடுத்துடலாம்லே 2வது மாதம் மண்டை எடுத்துனால நீங்கள் இந்த மண்டை கட்டில் போய் இங்கே ஒரு கடை இருக்குமா, அங்கே நிறைய ஆம்ஸ்டான்னு அது எலி ஆம்ஸ்டான்னு 1000 ரூபா ஒரு தொடி. 1000 ரூபா ஒரு தொடி. பேரட்டு கிளி அது இது என்ன இருக்குது. பூனை கிடையாது. மீன் எல்லா மீனாக இருக்குது. மீஸ் மீன் கேட்டுறாதுங்க. கேட்ஃபிஷ் இல்லைங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய மீன் இருக்குதுங்க. ஆனால் எந்த மீனும் தெரியாது. அது ரீத்தாபத்தில் கடையில் இல்லை, ஒரு மீன் இல்லை. நம்ம வீட்டில் கொஞ்சம் மீன் தான் இருக்குது. எங்கள் வீட்டில் நிறைய குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்
அதை நம்ம அது தனியாக குட்டியோட மீன் தனியாக பிடிச்சி கொஞ்சம் பெரிய ஒரு தொட்டியில் போட்டு அப்படியே விட்டுறானே 4 நாள் கொஞ்சம் சாப்பாடு போட்டே வந்துட்டு ஒரு டெய்லி பார்க்கணும். காலையில் ஒரு டி 5க்கு இன்னைக்கு லீவ், எனக்கு டெஸ்ட் உண்டு, இன்னைக்கு என்ன டெஸ்ட் உண்டு, ஆனால் லீவு தந்துட்டாங்க. ஓவர் மழை சீசன் ஆரம்பிச்சாச்சு. இனி அடுத்த மாதம் தீபாவளி வருது, அதுக்கு மழை பட்டாசுன்னா நாசாகி போகும். நிறைய பேர் பட்டாசுகள் அடித்து வச்சு நல்ல விளையாடுங்க. நமக்கு கம்மி பார்த்தா புஷ்பானா இந்த எரி பூண்டு வெடி மேன போட்டால் வெடியும், அது அவ்வளோதான். அடுத்து இந்த கன்று, ஒரு கன்று இந்த அது உள்ளடி போட்டால் பிஸ்க்கு போட்டால் நல்ல சவுண்டு வரும், அது அவ்வளோதான். நமக்கு போன வருஷம் வாங்கி ராக்கெட்டுன்னு வாங்கினோம். ராக்கெட்டு இப்போ போகும் பார்த்தா பிசுக்குத்துக்குது. எங்கே போய் தாத்தா விட்டுச்சா மேலே போகாமல் அந்த சவரில் இடிச்சு, நாய் கூட்டில் இடிச்சு, டப்பால் இடிச்சு, டமானுக்கு எல்லாம் பட்டாசு வெடிச்சு பறக்குது. வயிற்றில் டமான்னு டயரில் டமான்னு அடிச்சு விட்டு பட்டாசு. அது அடுத்து டயரு பஞ்சரு, அடுத்து அப்பா அந்த மாதிரி டயரு பஞ்சரு, அடுத்து அதை டயரு மாற்றி அடுத்து அதில் இந்த பைக் நல்ல பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருந்து. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பாய்.